வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாம்தேஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு 2-in-1 ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்ன ரெசிபினா லெமன் ஊறுகாய், அப்புறம் வந்து புளிச்ச கீரை. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுக்குமே ஒரே பொடி தான் நம்ம காமனாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து நீங்கள் எப்போ கீரை வாங்கினாலும் இந்த பொடியை நீங்கள் தனியாகவும் செஞ்சுக்கலாம். நீங்கள் மற்ற ஊறுகாய்க்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு 3-4 துண்டு சின்ன சின்னதாக எடுத்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொறுமையாக தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 7-8 வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பவுடரை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுறனால நிறைய வரமிளகா இருந்தால் காரம் அதிகமாகிடும். இப்போ இந்த ரோஸ்ட் பண்ணதெல்லாம் தனியாக எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம் பவுடர் அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரையை வந்து வேக வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ண புளிச்சக்கீரையை எடுத்து குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இதிலேருந்தே தண்ணி வரும். உப்பெல்லாம் சேர்க்க வேணால், தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஒரு 3-4 விசில் விட்டால் போதும். கீரை நல்லா வெந்துடும். இந்த புளிச்சக்கீரை தண்ணியை வச்சு ஒரு ஹேக் இருக்குது, அது நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்ததெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லெமன் ஊறுகாய் தாளிச்சிக்கலாம். பேன் வச்சுட்டு நம்ம வந்து நல்லெண்ணெயும் கொஞ்சம் கோல்டு வின்னரும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லெண்ணெயே ரொம்ப சேர்க்குறப்ப கொஞ்சம் கசப்பாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க லெமனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீன்வாயில் பார்த்திங்கன்னா நம்ம புளிச்சக்கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி, அந்த பொடியில் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். உப்பு தேவையில்லை, ஏன்னா நம்ம ஊறுறப்பயே நம்ம உப்பு போட்டு தான் நம்ம லெமனை ஊற வச்சுருக்கோம். அதனால் உப்பு நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம்